Hello friends, welcome to my channel Me and Mamiar. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பபல்டா பஞ்சாபி தாபா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு அபு பேலஸ் போர்ட்டிகோக்கு ஆப்போசிட்டில் பூந்தமல்லி ஹை ரோடில் எக்மோரில் தான் இருக்குது. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அபு பேலஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஸ்ரீ கிருஷ்ணா திறந்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ரீ கிருஷ்ணாக்கு சைடில் வந்துட்டு ஒட்னாப்பில் வந்துட்டு அதே பில்டிங்லேயே கீழே வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நிறைய வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். இவங்க ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓல்டு ஹிந்தி ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஏம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ஹோட்டலுடைய ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இவங்களுக்கு 3 ஷிபாஸ் பஞ்சாபி நேஷன் 3 பிரான்ச்சஸ் வந்துட்டு கோபாலபுரம், பெருங்கலத்தூர், துறைப்பாக்கம்ல இருக்குது. அண்ட் லவ்ஸ் பஞ்சாபி நேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய இன்னொரு பிரான்ச்சு கிண்டியில் இருக்குது. ஸோ இங்கே எல்லா பிரான்ச்லேயுமே ஃபுட்டு வந்துட்டு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை ரெஸ்டாரண்ட் வந்துட்டு பஞ்சாபியோட டிஷ்ஷஸ் இங்கே ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பபல்டா பஞ்சாபி தாபாவுக்கு நீங்கள் வரலாம். இது இருக்கிறது பொஷ்வாக்கம்ல. நம்ம இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பொஷ்வாக்கம் அபு பேலஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிரான்ச்சில் தான் இப்போது நம்ம ஃபுட் டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இவங்களுடைய மெனூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் இவங்ககிட்ட கிடைக்காது. எல்லாமே நார்த் இண்டியன் பிரெட் வெரைட்டிஸ், சிக்கன் தந்தூரி வெரைட்டிஸ் அண்ட் ரைஸ் எல்லாம் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் அண்ட் எக் ரைஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் சவுத் இண்டியன்னு கேட்டிங்கன்னா இங்கே கிடைக்காது. பிகாஸ் இட் இஸ் அ பஞ்சாபி டிஷ் ஹோட்டல். அண்ட் நாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிளியர் சூப். ஸோ சிக்கன் கிளியர் சூப் ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்தது சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் பசங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் வந்துட்டு சிக்கன் லாலிபாப். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ். அண்ட் அடுத்த டிஷ் வந்துட்டு ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கரில் 2 ஃபிஷ் கேட்டாங்க. கட்லா ஃபிஷ் அண்ட் வஞ்சரம் ஃபிஷ் கேட்டாங்க. நம்ம கட்லா ஃபிஷ்ஷே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேபி கார்ன், கோல்டன் ஃப்ரைடு பேபி கார்ன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு அவங்க ஒரு சாஸ் கொடுக்குறாங்க இதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து தந்தூரி ரோட்டி. இது பிளெயின் தந்தூரி ரோட்டி வித்தவுட் ஆயில் ஃப்ரைட். ஒரு செட்டில் 2 பீஸ் வரும். நாங்கள் 2 செட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். அடுத்தது பட்டர் ரோட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட்டர் ரோட்டியும் இதே தான், ஒரு செட்டுக்கு 2 பீஸ் வரும். அதாவது ஒரு ரோட்டியை ஹாஃபாக கட் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி. அண்ட் பட்டர் ரோட்டி வாஸ் ஆசம். நீங்கள் மஸ்ட் ட்ரை வந்துட்டு பட்டர் ரோட்டி வித் அதோட சைட் டிஷ். நாங்கள் எப்பயுமே பஞ்சாபி தாபா வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னா சர்சோன் கா சாக். இது வந்துட்டு ரொம்ப புதுசான ஒரு டிஷ் அப்படின்ட்டு பார்க்காதீங்க. இது ஒரு பஞ்சாபி டிஷ் தான். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா கடுகு கீரையும் பாலக்கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு டிஷ். அதை ரோட்டியோட வந்துட்டு நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ஆசமாக இருக்கும். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும் இந்த சர்சோன் கா சாக் டிஷ். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது இல்லையா? ஸோ நம்ம பபல்டாவோடைய ஃபேமஸ் ரப்டி தான் நான் வந்து டேஸ்ட் பண்ணினோம். இவங்கக்கிட்ட மசாலா பாப்பட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எப்பயுமே இவங்க வந்துட்டு ஃபினிஷிங் டச்சு நம்ம பஞ்சாபி சிங் தான் வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஃபார் டூத் பிக் அண்ட் ஆஃப்டர் மீல்க்கு. அண்ட் இவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கு பில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2458 தான் வந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண டிஷ்ஷஸ் லைக் ரோட்டி அண்ட் சர்சோன் கா சாக் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். And if you like this video, please subscribe and support us. Thank you. Bye. Thank you for watching, friends.